தெலுங்கானாவில் கூலி வேலைக்கு அழைத்து சென்ற பெண்ணிடம் நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு கிணற்றில் தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலை தருவதாக கூறி பெண்ணை ஏமாற்றி கொள்ளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவனுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? தங்க நகை மற்றும் சுருக்கு பையில் வைத்திருந்த பணத்தை பறிகொடுத்த பெண் ஒரு நாள் முழுவதும் கிணற்றில் தத்தளித்தபடி உயிருக்கு போராடிய காட்சிகள் தான். உள்ளே தள்ளிவிட்ட பெண் தப்பித்துவிடக் கூடாது என்று கிணற்றுக்குள் போட்டிருந்த கயிற்றை அறுத்துவிட்டு சென்ற கல்லூரி மாணவன் சிக்கியது எப்படி? தெலுங்கானா மாநிலம் கரீம் நகரில் உள்ள பைசன் பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான லட்சுமி. இவர் கூலி வேலைக்கு சென்று தனது வாழ்வாதாரத்தை பேணி வருகிறார். கரீம் நகரில் நாள்தோறும் கட்டட வேலை மற்றும் கூலி வேலைக்காக தொழிலாளர்கள் கூடுவது வழக்கம். அவர்களில் தங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை கட்டட ஒப்பந்ததாரர்களும் விவசாயிகளும் அழைத்து செல்வார்கள். இந்நிலையில் அங்கு சென்ற லட்சுமி வேலைக்காக காத்திருந்தார். அங்கு வந்த இளைஞர் ஒருவர் கூலி வேலைக்காக நுஸ்தலாப்பூர் கிராமத்திற்கு லட்சுமியை அழைத்து சென்றுள்ளார். இருவரும் வயல்வெளி பகுதிக்கு சென்றதும் இளைஞரின் நடவடிக்கைகள் மாறியுள்ளன. திடீரென அவர் பெண்ணை தாக்கியிருக்கிறார். அதை சற்றும் எதிர்பாராத பெண் நிலைகுலைந்து போனார். உடனே மிரட்டி அவர் அணிந்திருந்த 5 கிராம் தங்க நகைகள், 20,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி ஆபரணங்களையும் இளைஞர் பறித்திருக்கிறார். உடல் நோக்க கூலி வேலை பார்த்து சுருக்கு பையில் சேர்த்து வைத்திருந்த 4,500 ரூபாயும் அபகரித்துள்ளார். நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்ட இளைஞர் பெண்ணை உயிருடன் விட்டால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்துள்ளார். இதனால் அவரை கொலை செய்யும் நோக்கில் வலுக்கட்டாயமாக இழுத்து அருகிலுள்ள கிணற்றுக்குள் தள்ளிவிட்டார். படிக்கட்டு இல்லாத அந்த கிணற்றில் மேலிருந்து கீழ் கயிறு மட்டும் கட்டப்பட்டிருந்தது. அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு கிணற்றுக்குள் தத்தளித்த பெண் தப்பிக்க முயற்சித்திருக்கிறார். அதை கண்ட இளைஞர் கயிற்றை அறுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார். தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கும் மேலாக மனதைரியத்துடன் மோட்டார் பைப்பை பிடித்துக் கொண்டு அந்த பெண் உயிருக்கு போராடி உள்ளார். மறுநாள் காலையில் கிணற்றுக்குள் இருந்து தொடர்ந்து சத்தம் கேட்டிருக்கிறது. வழியாக சென்ற விவசாயிகள் கிணற்றுக்குள் எட்டி பார்த்துள்ளனர். உள்ளே பெண் ஒருவர் உயிருக்கு போராடுவதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கின்றனர். உடனே அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து மீட்பு படையோடு விரைந்து வந்த போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் கயிறு மூலம் கட்டிலை கட்டி கிணற்றுக்குள் இறக்கினர். தொடர்ந்து மீட்பு படையினர் உள்ளே இறங்கி மூதாட்டியை கட்டில் கட்டி பாதுகாப்பாக மீட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரத்திற்கும் மேலாக கிணற்றுக்குள் தத்தளித்தபடி பரிதவித்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரை ஆசுவாசப்படுத்திய போலீசார் நடந்தது என்ன என்பது குறித்த விவரங்களை மேற்கொண்டனர். அப்போது கூலி வேலை என்று அழைத்து வந்த இளைஞர் தன்னிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு கிணற்றுக்குள் தள்ளிவிட்டதாக தெரிவித்துள்ளார். அவர் அளித்த அங்க அடையாளங்களின் மூலம் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். விசாரணையில் பெண்ணிடம் நகை பணத்தை கொள்ளையடித்த இளைஞர் கரீம் நகரைச் சேர்ந்த தினேஷ் என்பது தெரியவந்தது. அவர் கல்லூரியில் இளநிலை 2ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பெண்ணிடம் நகை பணத்தை பறித்துக் கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் அம்பலமானது. தொடர்ந்து இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கொள்ளையடித்த நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை மீட்டனர். கல்லூரி மாணவர் ஒருவர் கூலி வேலை தருவதாக கூறி பெண்ணை அழைத்து சென்று அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்ற சம்பவம் கரீம் நகர் பகுதியில் கதிகலங்கச் செய்திருக்கிறது. திருச்சியில் கஞ்சா புகைக்க சென்றதை தட்டி கேட்ட இருவரை அரிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியது பதைபதைக்க செய்திருக்கிறது. வீடு புகுந்து அடாவடி செய்த கஞ்சா பாய்ஸுக்கு சிறை விருந்து வைக்கப்படுமா?